Taste the Daily. வாய் வார்த்தையில மட்டும்தான் சார் திருக்குறள் வெளியே வருது, ஆத்திச்சூடி வெளியே வருது. தமிழன் வெளியே வரக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கு. பெண்ணுங்கிறதுனால அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு அப்படின்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் வந்து பெண்ணுங்கிறதுனால என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா யாராச்சும் ஆதரவு கொடி நீட்டுவாங்களா அப்படின்றதுக்காக அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஃபீல். இவ சொல்றத எவ்வளவு தெளிவா, எவ்வளவு நாசூக்கா இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. குடிக்கிற பால்ல இருந்து எழுதுற பென்சில் வரைக்கும் கடைசி வரைக்கும் நாங்க ஜிஎஸ்டி கட்டிட்டே தான் இருக்கணும் மாட்டேன்னு எது கேட்டாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரும் கேள்வி கேட்க கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம் நீ கேள்வி கேட்காம, அதை விட ஒரு ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுல இருக்க நீ எல்லாம் கேள்வி கேட்கறியா? முன்னாடி குஜராத்ல இந்த மாதிரிதான் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு, அப்ப வந்து மும்பை, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா அங்கெல்லாம் யாரையும் இப்படி தனியா கூப்பிட்டு ஒரு அறையில உட்கார வச்சு மன்னிப்பு கேட்க சொல்லல. அப்ப தமிழ்நாடுனா மட்டும் உங்களுக்கு என்ன அப்படி? சரி பரவாயில்ல, விடுங்க, அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல, நீங்க உங்க கருத்தை சொன்னீங்க அவ்வளவுதானே, இதையும் நாங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சாதாரணமா அதுல எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம்ல சார். அமர்வுல பாத்தீங்களா அந்த உட்கார்ந்துட்டு இருக்க அந்த தோரணை அப்படி இருக்கு. அவங்க ரொம்ப கெட்டப்பாதான் பேசுவாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அது வந்து தெளிவா பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன வேணாலும் படிச்சு, நீ எவ்வளவு பெரிய சமுதாயத்துல வேணாலும் நீ இது இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய தொழிலதிபரா வேணா நீ இருந்துக்கோங்க, ஆனா எங்க கிட்ட நீங்க வந்தீங்கன்னா எங்களோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு எங்க காலுக்கு கீழதான் நீங்க இருக்க முடியுமே தவிர இன்னும் அடிக்கோடிட்டு பாக்கணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு தொழிலதிபருக்கே இந்த நிலைமை தான் அப்படின்னு சொன்னா அடித்தட்ட மக்களுக்கு என்ன நிலைமை? கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு நாகநந்தினி அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். வணக்கம். கொங்கு மண்டலத்தில் நடந்த சம்பவம், அதாவது ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டத்தில் திரு சீனிவாசன் அவர்கள் அவர் கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோர்வு எடுத்துருக்கு சொல்லலாம். அதாவது நீங்க வந்து பிரெட்ல ஒரு ஜிஎஸ்டி போறீங்க, அதுல வைக்கிற கிரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டி போறீங்க, இதனால கம்ப்யூட்டர் மிஷினே தாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா கொங்கு மண்டல் பாஷையில கேட்டிருக்காரு. அப்போது நல்லா ரசிச்சு சிரிச்ச திரு வானதி அவர்கள் இன்று வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணுன்னு இல்லாம ரொம்ப அசிங்கமா பேசியிருக்காரு, நான் ஹோட்டல்ல வந்து உங்க கூட சண்டை போட்டனா, உங்க கூட வந்து ஜாங்கிரி சாப்பிட்டனா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது எப்படி மேடம் நீங்க பாக்குறீங்க? முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவு பண்ணிக்கலாம் சார். கொங்கு மண்டலம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப மரியாதையான ஒரு ஊர் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். எங்க பேச்சு வழக்குல கூட நாங்க வாங்க போங்கன்றது பயன்படுத்துறது ரொம்ப அத்தியாவசியம். அது ஒரு ஸ்டைல். அதை விட அவர் பேசினது இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு. எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் உண்மைக்குமே அவ்வளவு மரியாதையா அவ்வளவு நீட்டா தான் அந்த பேச்சு வந்து இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க அது ஒரு ஜனரஞ்சகமான பேச்சு. எனக்கு அப்படி தோணல. ஜனங்களுடைய பிரச்சனையை தான் அவர் அங்க பேசியிருக்காரு. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்களாங்க சார், இந்த வலதுசாரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த ஆதிக்கம் இதுலயும் கூட வந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. அதாவது இதுல இந்த செய்தியை பத்தி நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, பன்னுக்கும் பிரெட்டுக்கும் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்ல, ஆனா அதுல கிரீம் வைக்கும் போது ஜிஎஸ்டி இருக்கு. அப்போ கிரீம்ங்கிறது யாரு வாங்கணுமோ அதுதானே வாங்குவாங்க, சாப்பிடுற எண்ணம் அது வாங்குவாங்களா, அவங்களுக்கு போறதுல என்ன தப்புன்னு கேட்கும்போது எனக்கு புரியல. உணவு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அது எல்லாருமே யாரு என்ன விரும்புறாங்களோ வாங்கி சாப்பிடலாம். அப்போ கிரீமுங்கிறது இவங்கதான் சாப்பிடணும்ன்ற மாதிரி நீங்க ஏன் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்போ அந்த கிரீமி லேயர் ஆஃப் த பீப்புள் சொசைட்டில இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி குறிக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு, இதை எல்லாருமே பாக்குறோம் சார். நானும் ஒரு பெண் தான், இதே கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் தான். வானதி சீனிவாசன் மேடம் மேல நிறைய மரியாதையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னதான் நாங்க வேட்டு கட்சியா இருந்தாலும் பெண்ணினத்திற்கு மரியாதை கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு விஷயமா இருக்கு. இதுல வந்து எந்த இடத்துல திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மரியாதை குறைவா நடந்துட்டாரு, தவறா பேசிட்டாருங்கிறது அங்க தெரியல. அவங்க அங்க உண்மையாலுமே சிரிச்சுட்டு ரெண்டு பேருமே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களாகட்டும், அவங்களும் சரி இவங்களும் சரி ரொம்ப இயல்பாதான் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல அதை விட வானதி சீனிவாசன் அவர்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. இந்த அம்மா கூட சாப்பிட்டு இருக்காங்க, அப்போட மறுப்பு தெரிவிக்கல. கண்டிப்பா சார். ஏன்னா இது ஒரு 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு நிறுவனம் இந்த ஹோட்டலுங்கிறது. இவங்க போனதே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இது ரொம்ப மிகைப்படுத்துற மாதிரி தானே சார் இருக்கு. இவங்க வந்து இப்பதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இவங்களும் ஒரு நார்மலான ஒரு ஆள், அவங்கதான், அவ்வளவுதான். இவங்க அங்க போயிருந்திருக்கலாம். இப்ப அவருடைய பழக்கம் அதிகமா கிடைச்சிருக்கலாம். இப்ப அவர் ஒரு தொழிலதிபர். அவங்களே ஒரு பேட்டியில சொல்றாங்க, அவங்க ஒரு தொழிலதிபர், நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எங்களுக்குள்ள நிறைய பேச்செல்லாம் இருக்கும், நிறைய ஒரு நட்பு ரீதியான பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் அந்த ஹோட்டலுக்கு போனதே இல்ல, பேசினதே இல்ல,
இதெல்லாம் வந்து இவங்கள பத்தி விஷயத்த வெளிய சொல்றாங்களா? அது ஒரு மூடி மறைக்கிற மாரியான விஷயங்களா தானே சார் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம். அதுதான் கண்டிப்பா. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல எந்த விதத்திலயும் அவர் வந்து ஒரு பெண்களையோ, பெண் இனத்தையோ அவர் தவறா சொல்லவே இல்ல. ரொம்ப மரியாதையா அம்மையாருன்னு தான் பேசினாரு. அவங்க ரொம்ப உரிமையா தான் அந்த அம்மா வருவாங்க, ஆனா போவாங்க அப்படின்ற ஆனா ஒரு இதுல தான். பெண்ணுங்கிறனால அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு. அப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு ஈஸியான ஒரு டாக்டிக்ஸ். இப்ப வந்து ஓ! நான் வந்து பெண்ணுங்கிறனால என்னைய வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, யாராச்சும் ஆதரவு கொடி நீட்டுவாங்களா? அப்படின்றதுக்காக அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஃபீலிங். அவ்வளவுதான். அப்படின்னு பார்த்தா யாருமே எந்த உண்மையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி தானே சார் ஆச்சு. அவரு அவ்வளோ பெரிய கண்டிப்பா, கண்டிப்பா. தொழிலதிபர். அத்தன பேர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு கருத்தரங்கம். எதுக்கு அத நடத்துனீங்க? அந்த பேனர்லயே என்ன போட்டிருக்கு? இது ஒரு இன்டராக்ஷன் செக்ஷன். அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துக்கள நீங்க ஒரு சொல்லுங்க கருத்து கேட்பு அப்படிங்கும்போது, கூட்டம். ஒரு கருத்து ஆ கேட்பு கூட்டம் அப்போ மாரி தான். அது ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னா, அவங்களுடைய கருத்துக்கள அவங்க சொல்றதுக்கான உரிமையும், அதுக்கான தகுதி உள்ள பெர்சன் தானே சார் அவரு. நீங்க நல்லா நோட் பண்ணி ஆமா. பாருங்க. அவர் ஒரு ஹோட்டலினுடைய உரிமையாளர் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு ஸ்டேட் ஹோட்டல் அசோசியேஷனால ஒரு பிரசிடென்டாவும், அது மட்டும் இல்லாம எஃப்ஹெச்ஆர்ஐயினுடைய ஸ்டார் ஹோட்டலுடைய சவுத் இந்தியாவோட வைஸ் பிரசிடென்டாவும் இருக்கிறார். அவரு 2 தரப்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்து வைக்கிறார். அதுல ரொம்ப முதன்மையா ஒரு விஷயம் பாருங்க. தமிழருக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பண்புன்னு கூட சொல்லலாம். அதாவது எடுத்தோன்ன அவர் குறைகள சொல்லல. கொரோனா காலத்துல நீங்க இவ்ளோ எல்லாம் பண்ணீங்க. அதனால எங்களுக்கு எல்லாம் நல்லது நடந்துச்சு. அதெல்லாம் பரவாயில்லம்மா. ஆனா இதுல இந்த மாரி குறைபாடுகள் இருக்கு. கொஞ்சம் அத சரி பண்ணுங்களேன். என்ன சார் சொன்னாரு? ஒரே ஒரு பொருள். இப்ப வந்து ஸ்வீட்டும் அதே கடையில தான் விக்கிறோம். காரமும் அதே கடையில தான் விக்கிறோம். அதுக்கு பிரயோகப்படுத்துற பொருள் ஒரே பொருள் தான். ஆனா இதுக்கு தனி ஜிஎஸ்டி, அதுக்கு தனி ஜிஎஸ்டின்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து சாதாரணமா ஒவ்வொரு மனுஷனும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைய ஒரு தொழிலதிபரா இருந்து, அதுவும் அடிமட்டத்துல இருந்து வந்த ஒரு மனிதர் இன்னைக்கு இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதை அவங்க மதிக்கணும். சரிங்க நாங்க பரிசீலனை பண்றேன்னு சொல்லி ஏத்துக்கணும். அங்க மேடையில உட்கார்ந்து அவங்களையும் பாருங்களேன். அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு மட்டும் தான் இருந்தாங்களே தவிர, மதிப்புக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பதில் கூட அவங்க சொல்லல. ஆ இதே ஒரு ஜிஎஸ்டி இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா சார்? இதுக்கு முன்னாடி குஜராத்ல இந்த மாரி தான் ஒரு ஆமா, ஆமா. கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அப்ப வந்து குஜராத், மும்பை, இவங்க இந்த மகாராஷ்டிரா மாரியெல்லாம் போன்ற அப்போ மாநிலங்களும் எழுப்பப்பட்டிருக்கு. எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா அங்கெல்லாம் யாரையும் இப்படி தனியா கூப்பிட்டு ஒரு அறையில உட்கார வச்சு மன்னிப்பு கேட்க சொல்லல. அப்ப தமிழ்நாடுனா மட்டும் உங்களுக்கு என்ன அப்படி? அப்படிங்கிற மாரி ஒரு தோரணை தானே சார் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்க கண்டிப்பா ஒரு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்படியே நீங்க கேள்வி கேட்டாலும் வந்து மன்னிப்பு கேளுங்க. அப்படி நீங்க மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ வேற மாரி போனாலும், இது பெண் இனத்துக்கே கேவலப்படுற மாரி இருக்குன்னு நீங்களா ஒரு குற்றச்சாட்ட வச்சிருவீங்க. இப்ப 3 இல்ல விதத்துல பார்த்தாலும் இல்ல சொல்லுங்க. மேடம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீடியோ நாங்க வெளியிடல அப்டின்றாங்க. ம், அந்த ரூமுக்குள்ள வந்து மற்ற கட்சிகள் இருந்தாங்க. அவங்க யாராவது ம், வெளியிட்டிருப்பாங்க அப்டிங்கிற ஒரு குற்றச்சாட்ட ம், வைக்கிறாங்க. ஆனா அந்த ம், வீடியோ வெளிய வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் ம், மன்னிப்பு கேட்கறாங்க. இது ம், வந்து என்னுடைய ம், கட்சிக்காரன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. ரொம்ப மன ம், கஷ்டப்பட்டு நான் இத மன்னிப்பு கேட்கிறேன். இது பண்ண ம், தப்பு தான் அப்டிங்கிறாங்க. ஆனா ம், இவங்க வந்து இல்ல ம். நான் என் கட்சிக்காரன் வெளியிடல அப்டின்னு சொல்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சார் அவங்களுடைய சமூக வலைதளத்துல அந்த எக்ஸ் தளத்துல அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. அதற்கு வந்து இருக்கு. முதல்ல அவங்களோடதுல இருந்தா இது வந்தது. அது ஒண்ணு. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்ப அவங்க வெளியிடலன்னு சொல்றாங்க. இப்போ மத்தியானம் வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் வந்து சொல்றாங்க. இது நான் அவரா தான் ஃபோன் பண்ணி எங்கள கேட்டாரு. நாங்களா உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்தோம். அதுக்கப்புறம் தான் வந்தாரு. அப்புறம் அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கே தெரியும். நாங்க எவ்வளவு அதுல நார்மலா பேசியிருக்கோம். அவரு வந்து அவரா தான் எல்லா விஷயமும் பேசினாரு. அவர் அந்த ஆர்எஸ்எஸ் பார்ட்டியை சேர்ந்தவர்லாம் சொன்னாரு. அந்த வீடியோவ பொறுமையா எல்லா மக்களும் தெளிவா கேட்டாலே தெரியும். அவர் வந்து முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்குவேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு கட்சியும் சாராதவர் அப்படிங்கிறத அதுல சொல்றது நம்மளுக்கு எல்லாம் தெளிவாவே கேக்குது. ஆனா இவங்க அதை எப்படி ஒரு திசை திருப்புறாங்க அப்படிங்கறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் சார். அதுவும் இல்லாம ஒரு ஒரே கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, வீடியோ வந்து வந்திருக்கு. நீங்க எல்லாம் பாக்குறீங்க. அதுல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதே அந்த கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் என்ன சொல்றாரு? வீடியோ வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்குள்ளேயே இத்தனை முரண்பாடுகள் இருக்கும்போது, இவங்க எப்படி ஒரு நல்ல விஷயத்த இந்த சமுதாயத்துக்கு குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியலையே சார். அது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அவங்களே வெளியிட்டுட்டு, அப்புறம் இவங்க வெளியிடலன்னு ஒரு சாரார் சொல்றாங்க, வெளியிட்டேன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இதுதான் இப்ப வந்து மக்களுக்கே எழுப்பக்கூடிய பெரிய கேள்வியா இருக்கும். ஆனா இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தான். அவருடைய ஒரு மரியாதை, அவருக்கு கீழ எத்தனையோ பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எத்தனையோ ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இது எவ்வளவு பெரிய
ஒரு மன உளைச்சலா இருக்கும். இல்ல அவருக்கே இது எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலா இருக்கும்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் உள்ள ஒரு மனிதர். ஆனா அவர வந்து இது இழிவுபடுத்துற மாரி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கணும். பெண்கள இழிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாத்தி, இன்னைக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர, அதுவும் நிறைய பேத்திற்கு வேலை குடுத்து அவர்களை வாழ வைத்த ஒரு மனிதர இவங்க வந்து ஏதோ வகையில கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்துல தான் இத பார்க்கணும் அப்படிங்கிற மாரி இருக்குங்க சார் உண்மையாலுமே. இல்ல மேடம், இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வானதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நேத்து காலைல 7 மணிலேருந்து எங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. மேடம் நான் தவறா ம், பேசிட்டேன். ம், மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்னு சொல்லி பல முறை ஃபோன் ம், பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு கூட பிரஸ் மீட் ம், வைக்கிறேன். இல்ல அதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன் மேடம். வந்து மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்படி நம்புற ம். மாரியா இருக்கே மேடம். அதுதான் சார். அதுக்கு தான் நான் முன்னே ஒரு உதாரணம் சொன்னேன். அதுல ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயம் அவங்க எடுத்தோனே சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க காலைலருந்து ஃபோன் பண்ணாங்க. நாங்க வந்து இந்த காலேஜ்ல இருந்தோம். இந்த பிரஸ் மீட்டுக்கு போக போறோம். அதனால 2:30க்கே வர சொன்னோம். எல்லாம் சொன்னாங்க சரி. அதுல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்களா? நான் ஆர்எஸ்எஸ் பார்ட்டி தான். என் குடும்பமே அத சேர்ந்த குடும்பம் தான். நாங்கலாம் உங்கள வந்து மதிக்கிறோம். அப்டின்னெல்லாம் அவரு எங்க சார் அந்த மாரி சொன்னாரு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவரு சொன்னது நான் எந்த பார்ட்டியும் சாரல. நான் எந்த கட்சியும் சார்ந்தவர்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்கள நான் இப்படி பேசுனது தவறுனா என்ன மன்னிச்சிடுங்கன்னு எந்திரிச்சு நின்னு ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அந்த வீடியோல எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, வெளிய சிரிச்சுட்டு இருக்காங்க சார். முன்னத்த நாள் அந்த மீட்டிங்ல வெளிய சிரிச்சுட்டு இருக்காங்க 2 பேரும். ஆனா உள்ள எப்படி ஒரு தோரணையில அதுவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுக்கே உரித்தான தோரணை. எப்பவுமே அவங்க ரொம்ப கெட்டப்பா தான் பேசுவாங்க. யாரையும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அது வந்து தெளிவா பார்த்த மாரி ஆயிடுச்சு. அ சரி நான் என்ன கேட்கிறேன், மன்னிப்பு கேட்க தானே வந்தாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல. இவங்க ஒரு இயல்பான மனுஷங்க தானே. சரி பரவால்ல ஆமா. விடுங்க, விடுங்க. அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல. நீங்க உங்க கருத்த சொன்னீங்க. அவ்வளவுதானே. இதையும் நாங்க பரிசீலனை பண்றோம். அப்படின்னு சாதாரணமா அதுல எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம்ல சார். அது என்ன அப்படி ஒரு ஒரு மெத்தனமான ஒரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த அமர்வுல பார்த்தீங்களா? அந்த உட்கார்ந்துட்டு இருக்க அந்த தோரணை அப்படி இருக்கு. இந்த கால் மேல கால் தூக்கி அப்புறம் போட்டு வானதி ஆ உட்கார்ந்திருக்கிறது. அந்த உட்கார்ந்துட்டு இருக்கிறத, வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் எதுவுமே தனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி. எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. அவங்கள இந்த கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏவா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம். அப்போ எங்களுடைய கஷ்டங்கள் என்ன? மக்களுக்கான பிரச்சனை என்ன? அதை என்னன்னு காதுல கேட்டு தீர்வு செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துட்டு, இப்படி ஒரு பெரியாள் சொல்லக்கூடிய ஒரு கருத்த கூட கேட்கக்கூடிய மனநிலையில அவங்க இல்ல அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு காமிக்குது. உண்மையாலுமே இது ஒரு நல்ல ஒரு லெசன் சார். எங்களுக்கும் சேர்ந்து கோவை மக்களுக்கே ஒரு நல்ல ஒரு லெசன். இவ்வளவு நாள் ஒரு பேர் இருந்துச்சு இல்லையா? கொங்கு மண்டலம் அப்படின்னு சொன்னாலே வந்து இது வந்து ஒரு எங்களோட பிஜேபியினுடைய ஆதிக்கம் இருக்கு. இல்ல ஏடிஎம்கேவினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துக்கு அப்புறம் அதாவது இந்த இந்த எம்பி எலெக்ஷன் போதே பாருங்களேன், நாடாளுமன்ற தேர்தல் போதே பாருங்களேன். என்ன சொன்னாங்க? இந்த பாஜகவினுடைய மாநில தலைவருக்கு வந்து அதிகமான பெரும்பான்மையான அ இங்க வந்து சப்போர்ட் இருந்துச்சு. வாக்குகள் பெற்றிருக்காங்க. பரவால்ல. 2ஆம் நிலைக்கு வந்துட்டாங்க பிஜேபி இப்படின்லாம் சொன்னாங்க. அதற்கு மெயின் ரீசனே நெறைய தொழிலதிபர்கள், நல்லா படிச்சவங்க, நல்ல ஒரு உயர் சமுதாயத்த சேர்ந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்தை இவங்க கிரியேட் பண்ணாங்க. இது முற்றிலுமாக உடைக்கப்பட்டதா தான் நான் இங்க பார்க்கிறேன். எதுல அப்படின்னா, நீ என்ன வேணாலும் படிச்சிரு. நீ எவ்வளவு பெரிய சமுதாயத்துல வேணாலும் நீ இரு. இல்ல நீங்க எவ்வளவு பெரிய தொழிலதிபரா வேணா நீ இருந்துக்கோங்க. ஆனா எங்க கிட்ட நீங்க வந்தீங்கன்னா, எங்களோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு எங்க காலுக்கு கீழ தான் நீங்க இருக்க முடியுமே தவிர, உங்கனால ஒரு உயர் நிலையில என்னைக்குமே வர முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தான் இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கு. இது உண்மையாலுமே இந்த கொங்கு பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையா தான் நான் பார்க்கிறேன் சார். உண்மையாலுமே. இல்ல உங்க வெளியிட்ட அந்த வீடியோனால உங்களே மாட்டிக்கிட்டாலும் எப்படி மேடம்? அதாவது இப்ப அன்னைக்கு வந்து கருத்து கேட்பு கூட்டத்துல வந்து பொதுவா ஒரு நடந்த ஒரு சம்பவம். அவங்களும் கேட்டாங்க. ம், உங்களும் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்லா பேசியிருக்கீங்க அப்டின்னாங்க. ஆனா, ம், அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு கேட்கிற மாரி இந்த வீடியோ வெளியிட்டதுல தான் பிஜேபி சிக்கிருச்சா? அப்டி ஒரு தோணையில ம், ம். பார்க்கப்படுதா எப்டி மேடம்? 100% இதுல தான் சார் பிஜேபி மாட்டிருச்சு. உண்மையாலுமே. அவங்களுடைய உண்மை நிலை என்னன்றது அவங்களே இன்னைக்கு காமிச்சுட்டாங்க. அவங்க தொண்டர்கள் மூலமாவே இன்னைக்கு அது வெளிய வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஒரு விதத்துல ஒரு நன்மை நடந்திருக்கு அப்படின்னு தோணுது. அதான் நான் இப்ப சொன்ன மாரி, நீங்க எவ்வளோ வேணாலும் படிச்சிருங்க. நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்துல வேணாலும் இருங்க. நீங்க எவ்வளவு உயர் சமுதாயத்துல வேணாலும் இருந்துக்கோங்க. ஆனா, நாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, எங்களோட ஆட்சி இங்க நடந்துச்சுன்னா, நீங்க எங்க காலுக்கு கீழ தான். சுயமரியாதைலாம் நீங்க பேசக்கூடாது. உங்களுக்குன்றது எதுவும் கிடையாது. நாங்க சொல்றத கேட்டுட்டு சரின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இங்க இருக்கலாம். இல்லனாலாம் உங்களுக்கு எதுவும் இல்ல. அப்படின்ற மாரி தானே சார் ஆச்சாங்க.
ஒரு மாமனிதர் அவர் அங்க நின்னுட்டு இருக்காரு. அவரு எந்திரிச்சு நின்னு வணங்கி. சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மாவே சொன்னாங்க. நான் மதுரை சேர்ந்தவங்க தான். நானும் ஒரு தமிழ் தமிழ் பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ ஒரு தமிழர், ஒரு ஒரு ஆள் அவர் எந்திரிச்சு நின்னு மன்னிப்பு கேட்கும்போது, இவங்க அட்லீஸ்ட் எந்திரிச்சுனாச்சும் நின்று இருந்திருக்கும். அது கூட பரவாயில்லங்க. செய்யல. அவர் நீங்க எந்திரிச்சு நின்னு வயதுல மன்னிப்பு மூத்தவரு அப்ப கேட்கும்போது கூட இவங்க சொல்லியிருக்கலாம். ஆ, ஆ சொல்லியிருக்கலாம். அந்த மரியாதை குடுத்திருக்கலாம். சரி, நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்லலைன்னா பரவாயில்ல. வானதி மேடம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே. நம்ம தொகுதி தானே. இதே சட்டமன்ற தொகுதியில தானே இத்தனை மக்கள் வந்து ஆதரிச்சு தானே எம்எல்ஏவா ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய வேணாமா? இல்ல பரவாயில்ல சார், விடுங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம பாத்துக்கலாம். இல்ல, இல்ல. அப்படின்ற இல்ல மேடம். ஒரு அதுல வார்த்தை அதுல பேசின மாதிரி தெரியும். அதுல இன்னொரு பகுதி என்னன்னா, அதாவது திரு வானதி அவர்களோட திரு சீனிவாசன் வயதில முதிர்ந்தவரோட இருக்கலாம். அதுக்காவது ம், மரியாதை ம், ம். குடுத்துருக்கலாம்ல. கண்டிப்பா. கண்டிப்பா மரியாதை குடுத்திருக்கணும். குடுத்திருக்கலாம் அல்ல இல்ல, குடுத்திருக்கணும். ஏன்னா அவங்க இந்த சரி, இது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு தொழிலதிபருக்கும் நடக்கிற பிரச்சனையும் தாண்டி இவங்க வந்து ஒரு மக்கள் பிரஜை. இவர் வந்து தேர்வு செஞ்ச ஒரு மக்கள், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கும்போது, அப்போ மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு தொடர்பு வரும்னா, ஓ நீங்க வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்களை இந்த மாதிரிதான் நீங்க நடத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரி தானே சார் ஆச்சு. அவர் எந்திரிச்சு நின்னு கண்டிப்பா. அப்படி மன்னிப்பு கேட்கும்போது இவங்க ரொம்ப அசால்ட்டா தானே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா கூட சரி, அவங்க அப்படிதான் அப்படின்னு விட்டுறலாம்னு வைங்களேன். இப்ப வானதி மேடமும் சேர்ந்து ரொம்ப ஒரு அப்படியே பரவாயில்ல, நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக தானே வந்தீங்க, கேளுங்க அப்படிங்கிற அந்த தோரணிலேயே உட்கார்ந்ததை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் சார் இருந்துச்சு. ஏன்னா இவங்களதான் நம்ம தேர்வு செஞ்சு இங்க அமர்த்தி இருக்கோமா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே வருத்தமா இருக்கு சார். இது வந்து இன்னும் அடிக்கோடிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு தொழிலதிபருக்கே இந்த நிலைமை தான் அப்படின்னு சொன்னா, அடித்தட்ட மக்களுக்கு என்ன நிலைமை? இங்க இருக்கக்கூடிய அடித்தட்ட மக்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு கேட்க போனா, அது என்ன நிலைமைய விளைவிக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும் சார். கண்டிப்பா. ஒரு பக்கம் நேற்று வந்து திரு சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கிற மாதிரி வீடியோ வெளியாகுது. அதுக்கப்புறம் ம், பாத்தீங்கன்னா, அதற்கு வந்து அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாரு. இது என் கட்சிக்காரன் பண்ணது, ம், பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ம், நிர்மலா சீதாராமனுடைய பேட்டி இருக்கு. அதுக்கப்புறம் திரு வானதி அவர்களுடைய பேட்டி இருக்கு. இது எந்த பார்வையில ம். பார்க்கப்படுது மேடம்? சரி, அதுதான். இப்போ இந்த கட்சியில இருக்கக்கூடிய எத்தனை ஒரு பரிமாற்றங்கள், இவங்க இருக்கக்கூடிய இந்த தலைவர்களே ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது வெளிப்படையா காமிக்குது சார். ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க என்னதான் நீங்க வேணாலும் பண்ணுங்க. எங்களுடைய அதிகாரம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, நாங்க அந்த அதிகாரத்துக்கு கீழ நீங்க கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஒருவேளை இந்த அதிகாரத்துக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வரையிற மாதிரியோ, இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா, இவங்களே இவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறது. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா? ஊர்கா மாமி சொல்றாங்கன்னு சொல்றீங்க. இல்ல பெண்களுக்கான சரியான அங்க உரிமையே இல்ல. ஒரு பெண் எம்எல்ஏன்றனால நீங்க இப்படி எல்லாம் இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு இவங்க மேல ஒரு தவறான ஒரு பார்வை வந்து சமுதாயம் மேல பரவுது அப்படின்னு தெரிஞ்சா இவங்களே இவங்களுக்கான சிம்பத்திய கிரியேட் பண்ணிக்கிறாங்க சார். இப்ப இந்த மாடுலேஷன் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஏன்னா இதெல்லாம் இங்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அதையும் தாண்டி இதை விட நிர்மலா சீதாராமன் மேடமோட பிரஸ் மீட் பாத்தீங்களா? அதுல அவங்க கேட்டிருப்பாங்க. பிரஸ்ல கேக்குறாரு. அவங்க கேட்கும் இந்த மாதிரி நேற்று ஸ்ரீனிவாசன் சார் கேட்டாரே, அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு? நான் அங்க பதிலே சொல்லலையே. அங்க எதுக்கு ஆமா, இதுவரையும் நான் சொல்லல. வந்து பதில் சொல்லணும்ட்டு இல்ல. நான் இங்கதான் பதில் சொல்றேன். இதற்கு ஒரு குழு வச்சிருக்கோம். அந்த குழு வந்து தன் வேலையை செய்யும். என்ன சார், இது என்ன பழைய படத்துல வர இதான் மாதிரியா? பதிலா? சட்டம் தன் இல்ல மேடம், இதான் கடமையை செய் இல்ல இதான் அ பதிலா? அதுதான் நான் கேட்கிறேன். சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாரி, அந்த குழு மேலாண்மை தன்னுடைய பணியை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க ஒரு பினான்ஸ் மினிஸ்டர். சரியான ஒரு ஒரு பதில வந்து குடுக்கணும். எதுவுமே குடுக்கறதில்ல. நீங்க எது பேசினாலும் பாருங்களேன், அந்த பூசி மொழுகிட்டு போறது. அதே மாரி அந்த முத்ரா லோன் சொன்னாங்க. அது கோயம்புத்தூருக்கு, அதாவது கொங்கு மண்டல கோயம்புத்தூர்ல வந்து வெறும் 34 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. ஆனா இவங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 20 லட்சம் அக்கவுண்ட்டுக்கு முத்ரா லோன் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. கேட்டா நான் வேணா பரிசீலனை பண்ணி இத வந்து திரும்பவும் டபுள் செக் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா இதுதான் சார் இவங்களோட நிலைப்பாடு. புரிஞ்சுதுங்களா? அவங்க வந்து அந்த கட்சி தரத்துல மட்டும் இல்ல. அவங்களோட ஆட்சியிலுமே நிறைய விதமான ஏற்றத்தாழ்வுகள் அத கூட அவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வைக்க முடியல. என்ன டேட்டா இருக்கு, என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, நிர்மலா சீதாராமன் மேடம்க்கெல்லாம் வந்து மக்கள் கிட்ட இறங்கி இது வரைக்கும் அவங்க வாக்கு கேட்டதே கிடையாது. அதனால மக்களை எப்படி அணுகணும், உண்மையாலுமே மக்கள் மக்களாதான் அவங்க பாக்குறாங்களா, இல்ல நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேளு அப்படிங்கிற ஒரு தோரணையில போறாங்களான்றதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு.
இல்ல உங்களுடைய பதில்ல என்ன ஒரு கேள்வி இருக்கு மேடம். அதாவது நாள் வந்து கருத்து கேட்பு கூட்டத்துல வந்து ஒரு ஜிஎஸ்டி பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னங்க பண்ணுக்கு இவ்வளவு வரி போறீங்க, கிரீமுக்கு ஏன் இவ்வளவு வரி போறீங்க, ஜாமுக்கு ஏன் இவ்வளவு வரி போறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்கிறாரு. சரி ஓகே அப்பதான் சொல்ல முடியல. அடுத்த நாள் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அப்ப கேட்டாங்க நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறது தான் பதிலா. ஒருவேளை நம்ம இந்த ஏற்றத்தாழ்வு வந்து நம்மளால எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம இருக்காங்களா எப்படி மேடம்? ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் வந்து தெரியாம இருக்காங்களா எப்படி? இல்ல சார், தெரியாம இருக்காங்கன்னு இல்ல. இத தெளிவா மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா, அதே பிரஸ் மீட்ல தான் இப்ப இந்த குழு அமைச்சிருக்கேன், அத பார்த்து சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. அதே பிரஸ் மீட் வீடியோவ போய் எல்லாரும் பார்த்தா தெரியும். அந்த கடைசியா வரும்போது ஒரு பிரஸ்காரர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாரு. இப்ப என்னங்க பட்ஜெட்லாம் நீங்க போட்டீங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரக்கூடிய அந்த ஜிஎஸ்டி சரியாவே எங்களுக்கு வர மாட்டேங்குது. இப்போ ரூ. 1 அப்படின்னு சொன்னா 44 பைசா தான் வருது அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுக்கு என்னன்னு யார் அப்படி சொன்னா? ஒண்ணும் இல்ல. இப்ப ரூ. 100 அதுல வந்து ரூ. 72 நாங்க உங்களுக்கு திருப்பி குடுத்துடுறோம். அதுவும் பாத்துக்கோங்க. தெளிவா அவங்க சொல்றாங்க. ரூ. 72 கிட்டத்தட்ட எங்களுக்குன்னு 39% தான் இருக்கு. மிச்சதெல்லாம் நாங்க உங்களுக்கு தான் குடுக்குறோம். உங்களுக்குன்னா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் தமிழ்நாட்டுக்குன்னு நாங்க சொல்லல. அதுலயே எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு பாருங்க சார். அவங்க சொல்றத எவ்வளவு தெளிவா, எவ்வளவு நாசூக்கா இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதுலயே அவங்க சொல்றாங்க அந்த அம்மா. அதாவது வாங்குற ஜிஎஸ்டில 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ 100% கிட்டத்தட்ட நாங்க வந்து 72% 71% நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துறோம். ஆனா ஸ்டேட்னா நான் தமிழ்நாட்டை குறிப்பிடல. மொத்தமா எல்லாம் குறிப்பிடுறேன். அதுல ஒரு இவங்களோட அதாவது இந்த பாசிசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இவங்க எதை தெரியுமா சார் பாக்குறாங்க? பிரிவினை தான் பாக்குறாங்க. அதுலயே ஒரே ஒரு வார்த்தை குறிப்பிடுறாங்க. நீங்க நாளைக்கு ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாட்டுக்கே கேட்டாலும் உங்களுடைய கொங்கு பகுதிக்கு தானே அதிகமா வரும். நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இங்க இருக்க பெரம்பலூருக்கோ ராமநாதபுரத்துக்கோ இல்ல விருதுநகருக்கோ இது போக போறது இல்ல. நீங்க சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கு தான் அதிகமா வரப்போகுது. நீங்க கேட்டு வாங்கிக்கோங்கன்ற மாதிரி நம்மளையும் சேர்ந்து தூண்டி விடுற மாதிரி இவங்க பண்றாங்க. ஆனா இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? அப்போ இவங்களுடைய மனப்பான்மை புரியுதா சார்? எதுக்குமே இவங்க பதில் எல்லாம் சொல்ல போறது இல்ல. இவங்க வந்து எல்லாத்தையும் பூசி மொழிகி இருக்கிற பிரச்சனைய வெளியே தெரியாத மாதிரி இவங்க காட்டிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்க சொல்றாங்க, யார் சொன்னா ஜிஎஸ்டி எல்லாம் ரிட்டர்ன்ஸ் சரியா வர்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எங்க கண்ணு முன்னாடி காமிங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாடாளுமன்றத்துல இங்கிருந்து தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய உறுப்பினர்கள் 40 பேரும் போய் படாத பாடுபட்டு ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டுதான் இருக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி ஏன் இவ்வளவு போடுறீங்க, இவ்வளவு ஏன் இது பண்றீங்க, ஒரு பிராண்ட் இல்லாத நெய்க்கு 5% ஜிஎஸ்டி போடுறீங்க, ஒரு விவசாயி உண்மையாலுமே ஒரு மாட்டுல இருந்து அந்த பாலை பீச்சருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான், எதுக்கு அவ்வளவு ஜிஎஸ்டின்னு கேட்கறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட பதிலே கிடையாது சார். குடிக்கிற பால்ல இருந்து எழுதுற பென்சில் வரைக்கும் கடைசி வரைக்கும் நாங்க ஜிஎஸ்டி கட்டிட்டே தான் இருக்கணுமாட்டதுன்னு எது கேட்டாலும் அவங்க ஒரு பாலிஷ்டான ஒரு பதில். அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரும் கேள்வி கேட்க கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம் நீ கேள்வி கேட்காத. அதை விட ஒரு ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுல இருக்க நீ எல்லாம் கேள்வி கேட்கறியா? இந்த தோரணை தான். உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? அது தமிழ்நாட்டுல இருந்து நீ கேள்வி கேட்டா நான் உனக்கு பதில் சொல்லணுமா? அந்த ஒரு மனப்பான்மை கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கு சார். உண்மையால இல்ல அவங்களுக்கு பிரச்சனையே தமிழ்நாடு தானே மேடம்? 100% பிரச்சனையே தமிழ்நாடு தான் சார். அதனாலதானே சார் இப்ப கல்விக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல் தெரியுங்களா? நான் நீங்க குடுக்குற அந்த கல்விக் கொள்கையே எங்களுக்கு வேண்டாம். நான் ஆல்ரெடி ப்ரமோட்டட் ஸ்டேட் தான். எங்க கிட்ட எல்லாமே கல்வியில டெவலப் ஆகி தான் இருக்கு. நாங்க சொல்ற சில விஷயத்த நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு அது வேண்டாம்னு அந்த விஷயத்தை எடுத்துட்டு கொடுங்க. உங்க கல்விக் கொள்கைக்கு நாங்க சரின்னு சொல்றோம் தானே நம்ம சொன்னோம். நம்ம ஒண்ணும் அராஜகம் பண்ணல. உங்களை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லல. அதெல்லாம் எதுவும் சொல்ல. நீங்க போட்டிருக்க அந்த ரூல்ஸ்ல நாங்க சொல்றதை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை மட்டும் நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதை நாங்க செய்ய மாட்டோம். நீங்க எங்களை ஏத்துக்கலைன்னா நாங்க சொல்ற கல்விக் கொள்கையை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா நான் உங்களுக்கான காசையே நிதியே கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களே சார். அப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் தானே சார் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு 40க்கும் 40 சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டோம். பாசிசத்தை உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப தெளிவாதான் இருக்கிறாங்க. அதை ஜெயிச்சு கொடுத்ததுனால அதுல இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த பொறாமை, அந்த வேகம், அந்த கோபம், அது எல்லாத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஈகோவே நான் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு செய்யணும், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சும் தோரணையும் இருக்கு. வாய் வார்த்தையில மட்டும்தான் சார் திருக்குறள் வெளியே வருது, ஆத்திச்சுடி வெளியே வருது, புறநானூறு வெளியே வருது. ஆனா உண்மையாலுமே தமிழன் வெளியே வரக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க.
கண்டிப்பா மேடம். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி சார். நன்றி சார். Taste the Daily.